வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். டயானா கமகே நாடாளுமன்ற உறுப்பினராக செயல்பட முடியாது என உச்சநீதிமன்றம் தீர்ப்பு. இலங்கை விமான சேவை நிறுவனத்திலிருந்து கடந்த வருடம் ஏராளமானோர் பணி விலகியதாலேயே ஆட்சேர்வு இடம்பெற்றதாக அமைச்சர் நிமால் ஸ்ரீபால டி சில்வா விளக்கம். கொழும்பில் இடம்பெற்ற அனைத்து அரசியல் கட்சிகளின் பேரணிகளுக்காக கலந்து கொண்ட மக்கள் தொடர்பில் அதிகாரப்பூர்வ அறிக்கை. சஜித் அணி முன்னிலையில். திருகோணமலை திரியாய் பகுதியில் நாகதம்பிரான் ஆலயத்தை தேரர் ஒருவர் நாக விகாரையாக மாற்றி தமது வழிபாட்டை தடை செய்துள்ளதாக மக்கள் குற்றச்சாட்டு. தொடர்வது விரிவான செய்திகள். ராஜாங்க அமைச்சர் டயானா கமகே நாடாளுமன்ற உறுப்பினராக செயற்படுவதற்கு சட்டப்பூர்வ தகுதி எதுவும் இல்லை என்று உச்சநீதிமன்றம் இன்று தீர்ப்பளித்துள்ளது. சமூக செயற்பாட்டாளரான ஓஷல ஹேரத் தாக்கல் செய்த மேன்முறையீட்டு மனுவை விசாரித்த உச்சநீதிமன்றம் இந்த தீர்ப்பை அறிவித்தது. பிரித்தானிய குடியுரிமை பெற்றுள்ள டயானா கமகே நாடாளுமன்ற உறுப்பினராக செயற்பட தகுதியற்றவர் என்று தீர்ப்பளிக்குமாறு கோரி இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனு மீதான தீர்ப்பு இன்று வழங்கப்பட்டுள்ளதன்படி உச்சநீதிமன்ற தீர்ப்பின் பிரகாரம் டயானா கமகே தகுதி நீக்கம் அவரது பாராளுமன்ற உறுப்பினர் பதவியை இழக்க வழிவகுக்கும் என்றும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. நீதியரசர்களான காமினி அமரசேகர, குமுதுனி விக்ரமசிங்க மற்றும் ஜனக டி சில்வா ஆகியோர் அடங்கிய நீதியரசர் குழாம் இந்த தீர்ப்பை அறிவித்தது. மனுதாரர் ஓஷல ஹேரத் சார்பில் சட்டத்தரணி ஹபீல் ஃபாரிஸ், நிஷிகா போன்சேகா மற்றும் ஷனான் திலேரத்ன ஆகியோர் முன்னிலையாகி இருந்தனர். டயானா கமகே பாராளுமன்ற உறுப்பினராக செயல்பட முடியாது என்ற உச்சநீதிமன்ற தீர்ப்பின் விளைவாக காலியாக உள்ள தேசிய பட்டியலிடத்தை யார் நிரப்புவது என்பது குறித்து விரைவில் ஐக்கிய மக்கள் சக்தி முடிவெடுக்கும் என கட்சியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்தும பண்டார தெரிவித்துள்ளார். முன்னதாக நடைபெறவிருந்த உள்ளூராட்சி தேர்தலில் கொழும்பு மாநகர சபைக்கான மேயர் வேட்பாளராக முஜிபுர் ரஹ்மானை களமிறக்க நாங்கள் எடுத்த தீர்மானத்தின் காரணமாக முஜிபுர் ரஹ்மான் தனது பாராளுமன்ற உறுப்பினர் பதவியை இழந்திருந்தார். டயானா கமகேவுக்கு பதிலாக யாரை நியமிப்பது என்பதை தீர்மானிக்கும் போது இந்த விடயத்தை நாங்கள் கருத்தில் கொள்வோம் என்றும் அவர் மேலும் தெரிவித்தார். மேலும் ராஜாங்க அமைச்சர் டயானா கமகே தொடர்பாக உச்சநீதிமன்றம் ஒரு முக்கியமான தீர்ப்பை வழங்கியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டிருந்தார். இதேவேளை டயானா கமகேவின் பதவி ரத்து செய்யும் உயர்நீதிமன்ற தீர்ப்பினால் பாராளுமன்றத்திற்கு சுதந்திரம் கிடைத்துள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் குருநாகல் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டார பாராளுமன்றத்தில் தெரிவித்தார். அது தொடர்பாக உச்ச நீதிமன்றத்திற்கு தாம் நன்றி செலுத்துவதாகவும் நளின் பண்டார தெரிவித்திருந்தார். இலங்கை விமான சேவை நிறுவன பணியிலிருந்து கடந்த வருடம் ஏராளமானோர் பதவி விலகியமையாலேயே புதிய ஆட்சேர்ப்பு இடம்பெற்றதாக துறைமுகங்கள், கப்பல் துறை மற்றும் விமான சேவைகள் அமைச்சர் நிமால் ஸ்ரீபால டி சில்வா தெரிவித்துள்ளார். இன்றைய பாராளுமன்ற அமர்வில் கலந்து கொண்டு எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த போது அவர் இவ்வாறு தெரிவித்தார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், இலங்கை விமான சேவைகள் நிறுவனத்தில் கடந்த வருடம் 791 பேர் ஆட்சேர்ப்பு செய்யப்பட்டனர். ஆனால் கடந்த வருடம் 444க்கும் அதிகமானோர் பணியிலிருந்து விலகிச் சென்றுள்ள நிலையில் பதவி விலகி சென்ற பின்னர் நாம் புதிதாக ஆட்சேர்ப்பு செய்வது தவறா என்றும் கேள்வி எழுப்பினார். இது இலங்கையில் மாத்திரமல்ல, இந்தியாவிலும் இந்தியன் ஏர்லைன்ஸ்களுக்கும் இதே நிலைமைதான் காணப்படுகிறது. எங்களுக்கு விமானங்களை வாங்குவதற்கு பணம் இல்லை. நாங்கள் குத்தகைக்குத்தான் விமானங்களை வாங்குகின்றோம். இலங்கைக்கு சொந்தமான விமானங்கள் எதுவும் இல்லை. அனைத்தும் குத்தகைக்கு எடுக்கப்பட்டது. இவ்வாறு குத்தகைக்கு எடுக்கப்படும் விமானங்களுக்கான குத்தகை தொகையை செலுத்தியது பின்னர் எந்த தொகையும் மிஞ்சுவதில்லை. ஆகவே விமான சேவை நிறுவனத்திற்கு மறுசீரமைப்புகள் தேவைப்படுகிறது. எனவே மூலதனம் கொண்டுவரக்கூடிய ஒரு குழுவுடன் இணைந்து நாம் செயற்பட வேண்டும். அப்போதுதான் விமான சேவையை திறம்பட நடாத்த முடியும் என்பதோடு இதன் மூலமே விமான சேவையில் இருக்கக்கூடிய 6000க்கும் மேற்பட்டோரது தொழில் பாதுகாக்கப்படும். எனவே நீங்கள் நினைப்பது போல் உலகில் உள்ள விமான சேவைகள் லாபம் உழைப்பதில்லை. குறிப்பாக நோய் தொற்று காலப்பகுதிக்கு முன்னரும் அதற்கு பின்னரும் விமான சேவைகளுக்கு என்று தனித்துவமான நிலைமை இருக்கின்றது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்றும் தெரிவித்திருந்தார். ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னர் நாடாளுமன்ற தேர்தலை நடத்த வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் ஸ்தாபகர் பசில் ராஜபக்ச இருப்பதாக தகவல் அறிந்த வட்டாரங்கள் குறிப்பிடுகின்றன. எனினும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே மாறுபட்ட நிலைப்பாட்டில் இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இந்த விடயம் தொடர்பாக ஜனாதிபதிக்கும் பசில் ராஜபக்சவுக்கும் இடையில் கடந்த காலங்களில் நேரடி கலந்துரையாடல்களும் இடம்பெற்றிருந்தது. எவ்வாறாயினும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பெரும்பாலான நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னர் பொது தேர்தலை நடத்த வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் இருப்பதாகவும் கூறப்படுகிறது. நாடாளுமன்ற தேர்தல் 2025ஆம் ஆண்டை நடத்தப்பட வேண்டும். எனினும் நாடாளுமன்றை முன்கூட்டியே கலைத்து தேர்தலை அறிவிப்பதற்கு ஜனாதிபதிக்கு அரசியலமைப்பு அதிகாரம் உள்ளது. இந்த நிலையில் கட்சியின் அனைத்து உறுப்பினர்களோடும் பசில் ராஜபக்ச சந்திப்பு ஒன்றை நடத்தியுள்ளதாகவும் அதில் சமகால அரசியல் குறித்து பேசியதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி எந்த தேர்தலாக இருந்தாலும் அதனை சந்திக்க வேண்டும் என்ற இந்த சந்திப்பின் போது பசில் ராஜபக்ச அறிவுறுத்தியுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது.
அத்துடன் முதலில் வரக்கூடிய எந்த ஒரு தேர்தலுக்கும் தயாராகும் வகையில் அரசியல் பணிகளை முன்னெடுக்குமாறு அவர் உறுப்பினர்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. எவ்வாறாயினும் அரசாங்கத்தில் அமைச்சு பதவிகளை வகிக்கும் பொதுஜன பெரமுனவின் உறுப்பினர்கள் ஜனாதிபதி தேர்தலை முதலில் நடத்த வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மே 1ஆம் தேதி தலைநகர் கொழும்பில் இடம்பெற்ற அனைத்து அரசியல் கட்சிகளின் பேரணிகளுக்காக கலந்து கொண்ட மக்கள் தொடர்பாக அதிகாரப்பூர்வ அறிக்கை ஒன்று வெளியிடப்பட்டுள்ளதாக சிங்கள நாளிதழ் ஒன்று தெரிவிக்கின்றது. இன்று புதன்கிழமை வெளியான குறித்த நாளிதழ் இந்த அறிக்கை பற்றிய விவரங்களை வெளியிட்டுள்ளது. எனினும் குறித்த அறிக்கை யார் மூலம் எங்கிருந்து வெளியிடப்பட்டது என்பது பற்றிய எந்த விவரமும் செய்தியில் தெரிவிக்கப்படவில்லை. எவ்வாறாயினும் அந்த அறிக்கையின் பிரகாரம் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவின் தலைமையில் நடத்தப்பட்ட ஐக்கிய மக்கள் சக்தியின் பேரணியில் சுமார் 45,000 மக்கள் பங்கு பற்றியதாக தெரிவிக்கப்படுகிறது. அதனையடுத்து கொள்ளுப்பட்டி லிப்டன் சுற்றுவட்டத்தில் இடம்பெற்ற ஜேவிபியின் அரசியல் கூட்டணி என்று அழைக்கப்படும் தேசிய மக்கள் சக்தியின் மே தின பேரணியில் சுமார் 30,000 மக்கள் கலந்து கொண்டதாகவும் அந்த அறிக்கை குறிப்பிடுகிறது. மூன்றாவதாக முன்னாள் ஜனாதிபதியான மஹிந்த ராஜபக்சவின் தலைமையில் பொரலையில் இடம்பெற்றிருந்த பேரணியில் சுமார் 15,000 மக்கள் பங்கு பெற்றிருந்தார்கள். இதேவேளை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் தலைமையில் மாளிகாவத்தையில் இடம்பெற்றிருந்த பேரணியில் 12,000 பேர் கலந்து கொண்டதாகவும் அறிக்கை தெரிவித்ததாக குறித்த சிங்கள நாளிதழ் செய்திகள் தெரிவிக்கின்றன. ஐக்கிய மக்கள் சக்தியில் கொழும்பில் இடம்பெற்ற பேரணிக்கு 45,000 பேர் வருகை தந்திருப்பதாக அறிக்கை தெரிவித்திருந்தாலும் அதைவிட அதிகளவான மக்கள் தொகை காணப்பட்டதாகவும் அந்த நாளிதழ் கூறியுள்ளது. அதிகளவான பேருந்துகள் ஐக்கிய மக்கள் சக்தியின் பேரணிகளுக்காக ஈடுபடுத்தப்பட்ட போதிலும் போக்குவரத்து சிக்கல்கள் காரணங்களால் பேரணி இடம்பெற்ற இடத்திற்கு செல்ல முடியாமல் போனதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. எனினும் அரசியல் ரீதியாக மேற்கொள்ளப்பட்ட கணக்கெடுப்பின்படி சுமார் 3 லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் தொகை மேதின பேரணிகளுக்காக கொழும்புக்குள் பிரவேசித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டது. இதேவேளை இலங்கையில் மேற்கு மற்றும் ஐரோப்பிய நாடுகளைப் போன்று சுயாதீனமான கருத்து கணிப்புகள் இடம்பெறுவதில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. குலதெய்வமாக வழிபட்டு வந்த நாகதம்பிரான் ஆலயத்தினை நாக விகாரையாக மாற்றி தமது வழிபாட்டை தடை செய்துள்ளதாக திரியாய் மக்கள் கவலை தெரிவிக்கின்றனர். இது தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது, திருகோணமலை குச்சவெளி பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட திரியாய் வளத்தாமலையடி பகுதியில் உள்ள நாகதம்பிரான் ஆலயமானது 2021ஆம் ஆண்டுக்கு பின்னர் பௌத்த பிக்கு ஒருவரால் ஆக்கிரமிக்கப்பட்ட நிலையில் சப்தநாக விகாரையாக மாற்றப்பட்டு திரியாய் மக்களின் வழிபாட்டுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. குறித்த ஆலயத்தில் திரியாய் மக்கள் பரம்பரையாக குலதெய்வ வழிபாட்டில் ஈடுபட்டு வந்ததாகவும் 1984ஆம் ஆண்டு முதல் இடப்பெயர்வில் சென்று மீண்டும் 2002ஆம் ஆண்டு வந்து வழிபாட்டில் ஈடுபட்டு வந்த நிலையில் 2021ஆம் ஆண்டளவில் பௌத்த பிக்கு ஒருவரால் தமிழ் மக்களின் வழிபாட்டுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதோடு அந்த பகுதியில் புதையல் தோண்டியுள்ளதாகவும் திரியாய் மக்கள் தெரிவிக்கின்றனர். விவசாயம் மற்றும் கால்நடை வளர்ப்பை தமது வாழ்வாதார தொழிலாக கொண்டுவரும் திரியாய் மக்கள் நெல் விதைப்பின் போதும் அறுவடையின் போதும் வளத்தாமலையடி நாகதம்பிரானுக்கு நேர்த்தி வைத்து பொங்கி படைத்த பின்னரே தமது தொழிலை தொடங்குவதாகவும் புல்மோட்டையை சேர்ந்த இஸ்லாமிய சகோதரர்கள் கூட நம்பிக்கை வைத்து நேர்த்தி வைத்து வந்ததாகவும் திரியாய் மக்கள் தெரிவிக்கின்றனர். தற்போது குறித்த ஆலயத்தை வழிபட முடியாமலும் நேர்த்திக்கடன்களை செய்ய தடை விதிக்கப்பட்டுள்ளமையாலும் ஆலயத்திலிருந்து 500 மீட்டர் தொலைவில் உள்ள புல்மோட்டை பிரதான வீதியில் நின்று ஆலயத்தை பார்த்து கற்பூரமேற்றி வழிபட்டு வருவதாகவும் மக்கள் தெரிவிக்கின்றனர். எனவே தங்களுக்கு துன்பங்கள் வருகின்ற போதெல்லாம் உச்சரிக்கின்ற வளத்தாமலையானை வழிபடுவதற்கு அனுமதி வழங்குமாறு திரியாய் மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளார்கள். வெளிநாடுகளில் கூலிப்படையாக இணைப்பதற்கு முன்னெடுக்கப்படும் போலி பிரச்சாரங்களிலிருந்து விலகி இருக்குமாறு இலங்கை பாதுகாப்பு படை வீரர்களிடம் பாதுகாப்பு படைகளின் பிரதானி ஜெனரல் சவேந்திர சில்வா கோரிக்கை விடுத்துள்ளார். இந்த விடயம் தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கை ஒன்றில் இவ்வாறு குறிப்பிடப்பட்டுள்ளது. அதில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது, உக்ரைன் ரஷ்யா போரில் இலங்கை ராணுவத்தின் முன்னாள் வீரர்கள் கூலிப்படைகளாக இணைந்து செயற்படுவதாக அண்மையில் தகவல்கள் வெளியாகியிருந்ததோடு இந்த போரில் இலங்கையர்கள் பலர் கொல்லப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிக சம்பளம், குடியுரிமை உள்ளிட்ட போலி வாக்குறுதிகளால் அழைத்து செல்லப்படும் இவர்கள் அங்கு கூலிப்படைகளாக இணைத்துக் கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில் சவேந்திர சில்வா இந்த கோரிக்கையினை விடுத்துள்ளார். ஒரு காலத்தில் எம் தேசத்தின் பெருமையாக இருந்த இந்த படைவீரர்கள் இன்று போலியான வாக்குறுதிகளுக்கு அடிபணிந்துள்ளனர். அத்துடன் போர் வீரர்கள் மற்றும் தேசபக்தர்கள் என்று வரையறுக்கும் விழுமியங்களையும் கைவிட்டுள்ளார்கள். இலங்கையின் ஆயுதப்படைகளின் உறுப்பினர்கள் என்ற வகையில் கடமை, மரியாதை மற்றும் தாய்நாட்டுக்கான விசுவாச உணர்வு ஆகியவற்றால் நாங்கள் கட்டுப்பட்டுள்ளோம். ஆனால் இன்று பணம் மற்றும் நிலையற்ற பெருமைக்காக தங்களின் விசுவாசத்தை கைவிடும்படி தூண்டப்படுகின்றனர். கூலிப்படை என்பது உன்னதமான போர் நடவடிக்கை அல்ல, மாறாக இது ஆபத்தான பாதையாகும். இந்த பாதையில் நடப்பவர்கள் மூலம் எமது மதிப்புக்குரிய இராணுவத்தின் நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கும் அபாயம் உள்ளது. உலகின் மிகவும் பயங்கரவாத அமைப்பை தோற்கடித்த இராணுவத்தின் உறுப்பினர்களாக நாம் எமது தொழிலின் மரியாதையையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்த வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார்.